அவர் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி முரட்டு அடிமையம், பாரதிய ஜனதா முரட்டு அடிமையம். முரட்டு அடிமையை எங்கேயாச்சும் கண்டுக்கிறீங்களா? புதுசா கண்டுபிடிச்சுங்க. அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தோம், உதயநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க. எனக்கு இந்த முரட்டு அடிமையை கொடுத்தா உங்க தாத்தாவுக்கு என்னன்னு கொடுக்கறது? யாரோட இருக்காரு? வாஜ்பாயோட இருக்காரு. தாத்தா வாஜ்பாயோட இருக்காரு. இவருக்கு என்ன பட்டம் கொடுக்க போறாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தெரிஞ்சு பேச வேண்டும். கட்டுக்குட்டி நீங்க. ஆக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. நீங்க கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வச்சா மோசமான கட்சி. ஏங்க அரசியல்ல ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்குகள் சிந்தாம சிதறாம கூட்டணி அமைச்சு வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெறுவது எல்லா கட்சியிலும் இருக்குது. இப்ப அதிமுக கட்சியில யாரெல்லாம் கூட்டணி வச்சாங்களோ அவைதான் திமுக கட்சியில இப்ப கூட்டணி இருக்கிறாங்க. திமுக கட்சியில யாரெல்லாம் கூட்டணி அங்க வச்சாங்களோ அதுதான் அதிமுக இருக்கிறாங்க. ஆக தேர்தல் தேர்தல் மாறுபடும். அதை வைத்துக் கொண்டு இன்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் பேசுறார். ஆகவே நான் முரட்டு அடிமை இல்ல, உங்க தாத்தா அப்படின்னா உங்க தாத்தா முரட்டு அடிமையா? ஏன்னா தாத்தா பேச முடியாது, அதனால என்ன குறிப்பிட்டு தாத்தா பேசிருக்க. இன்னைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டில் 6000 கடை இருக்குது. அந்த கடை தமிழ்நாட்டில் 1.5 கோடி கடை இருக்குது. டாஸ்மாக் கடை ஒரு பாட்டிலுக்கு யார் வாங்குறது? செந்தில் பாலாஜி. அப்படி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் 1.5 கோடிக்கு 15 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, ஆண்டுக்கு 24,000 கோடி. இந்த 10 ரூபா வாங்குறதுல இவ்வளவு பணம் கொள்ளையடிச்சிருக்காங்க. பல துறை, எல்லா துறையிலும் ஊழல் நடக்காத துறையே இல்ல. ஸ்டாலின் புலம்புறாரு, நான் ரயிலை கண்டு பயப்பட மாட்டேன், ஆட்சி போனாலும் பயப்பட மாட்டேன். ஆட்சி போறதான் போகுது, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஆகவே ஆட்சி போக போகுது என்று ஸ்டாலினே முடிவு செஞ்சு அறிவிச்சிட்டார். இன்னைக்கு கவலையே வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள். அவருடைய கட்டுப்பாட்டிலே துறை கிடையாது. எல்லா அமைச்சர்களும் கொள்ளையடிக்க அமைச்சிட்டாங்க. இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, நேற்று தினம் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு என்னன்னு தெரியும்? இன்னைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர், அந்த குடிநீர் வழங்கல் துறையில கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பணியிடங்களுக்கு ஒவ்வொரு பணியிடத்திற்கு லட்சக்கணக்கான பணம் வாங்கி முறைகள் நடத்திருக்கிறாங்க. அதே போல நகர்ப்புற வளர்ச்சி துறையில டெண்டர் விட்டு கமிஷன் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் ஆதாரத்தோட இங்க ஈடி அரசாங்கத்துக்கு அனுப்பி அதுல வழக்கு பதிவு செய்ய சொன்னாங்க. செய்யல. அதிமுக சார்பா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். நேற்றைய தினம் உடனடியாக இதில் ஆதாரம் இருக்கிறது. ஈடி அனுப்பப்பட்ட அந்த அறிக்கையில் ஆதாரம் இருக்குது. ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஆக இந்த அரசாங்கத்தில் லஞ்சம் வாங்குவது உண்மையாகிவிட்டது. உண்மைதானே? பத்திரப்பதிவுக்கு போனால் ஜோப்பிலிருந்து எடுத்துருக்கலாம். பத்திரப்பதிவுக்கு போனா கொள்ளையடிக்கிறாங்க. இந்த இடத்துல நாம கடனுக்கு வீட்டு வைக்கிறோம், தோட்டத்தை வைக்கிறோம், அங்க போனா அந்த பணத்தையும் விடுகின்ற அரசாங்கம். இந்த அரசாங்கம் தேவையா? எப்ப பார்த்தாலும் விளம்பரம் இல்லாத நாளே கிடையாது. பக்கமா விளம்பரம் கொடுக்குறாங்க. ஒரு பக்கத்துக்கு எவ்வளவு தெரியுங்களா? பத்திரிகைக்கு 50 லட்சம். 50 லட்சம் 4 பத்திரிகை விட்டா 2 கோடி போச்சு. ஏன் அந்த 2 கோடி ஏழை மக்களுக்கு கொடுங்க. இன்னைக்கு நீங்க விளம்பரம் பண்ணா சொந்த காலத்துல விளம்பரம் பண்ணுங்க. நான் விளம்பரம் கொடுக்க வேண்டாம்னு சொல்ல, ஒரு நாளைக்கு கொடுத்தா பரவாயில்ல. தினந்தோறும் மக்களுடைய வரிப்பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுகிற அரசாங்கம் தேவையா? நாட்டு மக்களுக்கு திட்டங்கள் கொண்டு வருவதற்கு நிதி இல்லைங்கிறாரு, மத்தியில நிதி கிடைக்கிறாரு. அப்பாவுடைய பேனா எழுதாத பேனாவை நடுக்கடல கொண்டு வைக்கிறதுக்கு 82 கோடி அரசாங்கத்துடைய வரிப்பணம் தேவையா? தேவையா?
என்ன? எழுதுற பேனாத அரசு பள்ளியில படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு கொடுங்க, பாராட்டுவாங்க. இது அவருடைய வரி பணம். அது மட்டும் இல்ல, உதயநிதி ஸ்டாலின் கார் ரேஸ் நடத்துறார். தேவைங்களா? காலுக்கு செப்பல், காலுக்கு செருப்பே இல்லாத பல பேர் இருக்கிறாங்க. நான் கிராமத்துல இருந்து வந்தவன், விவசாயி. ஏழைகள் எப்படி கஷ்டப்படுவாங்க என்று அனுபவ உணர்ந்தவன். அப்படி கஷ்டத்தை அனுபவிக்காதவர்கள் இவர் சென்னை மத்திய பகுதியில் கார் ரேஸ் நடத்துறார். கூட்டுக்கணக்கான கோடி அதுக்கு செலவழிக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? ஏழை மக்களுடைய வரிப்பணத்தை ஊதாரித்தனமாக செலவிடுகின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. நான் விளையாட்டா சொல்லல, ஒரு அரசாங்கத்தை பற்றி குறை சொல்கிறால் ஆதாரத்தோட சொல்றோம். ஒரு அரசாங்கம் ஏழைகளை பார்க்க வேண்டும், நாட்டு மக்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ரூபாயும் மக்களுடைய வரிப்பணம், ரத்தத்தை நேரடியாக சிந்தி உழைத்த வரிப்பணம் தான் அந்த வரிப்பணம். ஏதோ திரு கருணாநிதி குடும்பத்தில் வந்த பணம் அல்ல. ஆக இப்படி ஊழல் செய்கின்ற அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் கடிந்து விட்டது. அதை செய்வீங்களா? இன்னைக்கு குடும்ப ஆட்சி தமிழகத்துக்கு தேவையா? ஆட்சி செலுத்தல் தேவையா? இரண்டு முடிவு கட்டுகின்ற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். அதை செய்து கொடுப்பீங்களா? ஆக இன்றைய தினம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்துல ஒரு குடும்பமா திரு ஸ்டாலின் குடும்பம் இருக்குது. ஆக இப்படியே விட்டுட்டா குடும்ப ஆட்சி தமிழகத்திலே வந்து வாரிசு அரசியல் வந்து நாட்டை குட்டிச்சவராக்கிடுவார்கள். ஆகவே இந்த தேர்தலை வெளிப்போடு இருந்து நீங்கள் அதிமுக கூட்டணி வெற்றி பெற செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி வருவதற்கு மின் கட்டணம் உயர்வு, சொத்து வரி, வீட்டு வரி உயர்வு, கடவரி உயர்வு, அதோட குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வைக்கிற அரசாங்கம் மீண்டும் வேண்டுமா? கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. எல்லாம் போராட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க. விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம், செவிலியர் ஒரு பக்கம் போராட்டம், தூய்மை பணியாளர் ஒரு பக்கம் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர் ஒரு பக்கம் போராட்டம். தமிழகம் ஒரு போராட்ட களமாக இன்னைக்கு மாறிவிட்டது. கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நம்பி மக்கள் வாக்களிச்சாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா அதை நிறைவேற்றாத காரணத்தினால 5 ஆண்டு நிறைவேறின இந்த சூழ்நிலையில எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றும் என்று வீதிக்கு வந்து போராடுகின்ற சூழ்நிலை இந்த ஆட்சியை பார்க்கப்படுகிறது. மக்களை ஏமாற்றுகிற ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுகிற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல,